ஏய் சூரியன் ஏப்பா கொல்லி வச்சாத்தானப்பா சுடுகாட்டு எரிக்க முடியும். சுடுகாட்டு எரிப்பு இப்போ எல்லாம் மிஷினை தயாரித்து போய்கிட்டு இருக்கான். விஞ்ஞானிக்கு மூளை திரிச்சு விஞ்ஞானத்தில் போகிறான். கண்டார் வலிமை மானிட பிறவி முட்டா குதிமனுங்க போட்டாச்சுப்பா கணக்கு. கொல்லி வச்சாச்சு. இப்போ கைலாசத்தில் தான்ப்பா முதல்ல வீடுந்தோறும் வச்சு விட்டாச்சு கொல்லி பத்திரம் போட்டவன் வந்தவன் அவன் வென்று சேத்தூரில் பத்திரம் சார்பாளர் இன்னும் எல்லாவனுக்கும் கொல்லி அவன் வீட்டில் முன்னாடி கொல்லியை ஊனிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி அதிகாலையில் 4 மணி சென்னை மெட்ராஸ்லேருந்து டெல்லி வரைக்கும் எல்லாம் 5:30 6க்குள்ளே இவனுங்களுக்கு வச்சாச்சு கொல்லி. தென்பகுதியில் எழுதி ஓட்டி ஆட்டி நக்கி அவன் பொண்டாட்டி பிள்ளையோட சொகுசாக காலரனே தூக்கி போட்டு 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்கான். வெளிநாட்டில் போய் வேலை பார்த்து அந்த பணம் செத்த பேப்பரை வச்சு ஓட்டி எல்லா கழுதியில் ஆக்கங்கட்ட கழுத கூவை பூரா தெற்கு லைனில் கிடக்கான், மேற்கு லைனில் கிடக்கான், வடக்கு லைனில் கிடக்கான், கிழக்கு லைனில் கிடக்கான். 4 திசையிலையும் கிடக்கான். மேற்கு 4 திசையிலையும் இங்கே விளாண்டவன் கூவை பூரா உள்ளே கிடக்கான். அவனுக்கு பூரா கொல்லி வச்சாச்சு. சுடுகாட்டு எரிப்பு கொண்டு போய் சாத்தணும். அவதான் வேலை முடிஞ்சு வச்சுப்பா. என்னப்பா வச்சாச்சு கொல்லி வைக்கணும்லப்பா. கொல்லி வச்சாத்த இது பெரிய கணக்கு. அவன் ஏடு இங்கே இருந்து கணக்கு போட்டு கூட எல்லோரும் நம்ம எல்லாம் கொஞ்சம் கணக்கு போட்டோம். அதை கொஞ்சம் விட்டுட்டான். அது வடக்கேருந்து வந்து உட்கார்ந்தான் பாரு. என்னடா கொல்லி வைக்காம விட்டுருக்கியடா அப்படின்னு கேட்கான். ஈஸ்வரன் ஒன்று கொல்லி வைடா கொண்டார ஒளிமனம் இதால் வீடுந்தோறும் நச்சு பூமியை பாழாக்கி வச்சுருக்கான். கொல்லி வையி அப்படின்னு ஏடு அவன் இப்போ வந்து படிச்சுக்கிட்டு இருக்கான் லிங்கத்தில் உட்காந்து. கொல்லி வையி கண்டார ஒளிமை கால் கை வராமல் காலு கையெல்லாம் கோணலாக போயிடும். கொல்லி வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக கோணலாக போயிடுவான். கைலாசத்துலேருந்து மேற்கு வரைக்கும் சேட்டவனு தான் பத்திரப்பதிவு வரைக்கும் கண்டார ஒளிமனை ஒவ்வொருத்தரும் இப்போ சூடு போட்டு எல்லாம் கணக்கு முடிச்சாச்சு. கொல்லி வச்சாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சுடுகாட்டு ஏறி போயிடுவான். ஆசை என்னடா கண்டார ஒளிமன் அழகா இருடா கண்டார ஒளிமன். இந்த புரோக்கருக்கா பேருக்கு போட்டு அந்த சுடுகாட்டு எரிப்பு முன்னாடி கொல்லி வைக்கணும். அவன் வீட்டுக்கு புரோக்கருக்கா இருக்கான் பார்த்தியா. அந்த கண்டார ஒளிமனுக்கு வச்சாச்சுன்னா பூரா வழக்கறிஞர் வீட்டுகளில் பூரா புரோக்கராக இருக்கான். வழக்கறிஞர் வீட்டில் பூரா லேண்டு அவன் அப்பன் அவன் ஆத்தா ஃபுல்ல வரைக்கும் பூரா புரோக்கராக இருக்குது வழக்கறிஞர். அது ஒன்று. அடுத்து பல லட்சம் அவனும் கண்டார வலிமை புரோக்கராக இருக்கான். எல்லா குயிமனும் புரோக்கராக தான் ஓடிக்கிட்டாலே தான் அங்கிட்டு இங்கிட்டு. அவனுக்கு கொல்லி வச்சாச்சுன்னா அவன் பொண்டாட்டி ஃபுல்லாக சுடுகாட்டுக்கு எரிப்புக்கு போகும். முக்கால் சத்தியம் இல்லை. கொல்லி வைக்கிறது சிவன் குடும்பம் தான் வைக்க முடியும். சரியா? சாமி பவர், கடவுளுடைய பவர். இங்கேருந்து கணக்கு விட்டுருவோம், உலக நாடே போவோம் அந்த கணக்கு. இப்போ டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி கொல்லி வச்சாச்சு. சுடுகாட்டு எரிப்பு போகும்டா. அரசியல்வாதிக்கு சுத்தமாக எல்லாம் போட்டாச்சுடா. கொல்லி வச்சாச்சு அரசியல்வாதிக்கு. இனிமேத்த எம்எல்ஏ எம்பி மந்திரி முதலமைச்சர் எல்லாவனுக்கும் வரும். இப்போ தமிழ்நாட்டில் விரிச்சு போட்டு ஆடுதானா. இப்போ பாரு அதை பூரா உடைச்சி விட்டு எல்லாம் கந்தல் கோலமாக ஆகி கொல்லி வச்சவன கண்டார ஒளிமை சீரழிஞ்சி செங்கச்சமுந்து உள்ளே தூக்கி செயலறையில் ஒட்டுமொத்த வானர படம் வச்சு அள்ளுவான். முக்கால் சத்தியம் கடவுளால் தான்டா முடியும். வேறு யாரால முடியாது. சேட்டையாடா உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கியா சேட்டை உட்காந்து மந்திரவாதியை கூப்பிட்டு ஓட்டி ஆட்டி நக்கு தான் தமிழ்நாட்டில். அவன் டெல்லியில் இதெல்லாம் பார்க்க மாட்டான். நமக்கு ஓட்டு தான் ஆட்டி தான் பார்ப்பான். தமிழ்நாட்டுக்காரப்ப பூரா அமைச்சராக இருக்கவன் பூரா ஓட்டி ஆட்டி நக்கன்னு நினைப்பான். என்னென்ன பண்ணணும், பழி கொடுக்கணுமா, ஆடு மாடு பழியோட கொடுக்க அந்த மாதிரி பழி கொடுத்த மாதிரி உன் குடும்பம் துள்ள துடிக்க போனான்ட்டு இங்கே கொல்லி வச்சாச்சு. அடுத்து துள்ள துடிக்க போவோம். கண்டார வலிமை சேட்டியாட வண்டியா முக்கால் சத்தி